ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ ராசிக்கு முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்ததாக 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மைகள் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார், அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் வாழக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி ராசி முதல் 12 இடங்களில் இருக்கும்போது, 12 ஸ்தானங்களில் இருக்கும்போது என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகிறார்? நற்பலன்கள் மட்டும் இல்லாமல் அவயோகம், யோகம் எல்லாமே சேர்ந்து தான். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் ஜனன ஜாதகப்படி உங்களோட பிறப்பு ராசி அடிப்படையில், உங்கள் ராசி வந்து கன்னி ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ராசிக்கு சனி என்ன நிலையில் இருந்தால், மற்ற கிரகங்களோட சேர்க்கையில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்தானத்தில் இருக்காருன்றதை வச்சு உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறோம். அதாவது என்னென்னா, கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீடு. புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடாக இருந்தால் கூட இந்த கன்னி ராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் உள்ளே வந்துடும். அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த 3 நட்சத்திரங்கள் அதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். அரச கிரகங்களும் தாய்மையை குறிக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் செவ்வாயும், போராட்டக்காரான செவ்வாயும் உள்ளே வந்துடுறாங்க, சகோதர உறவு குறிக்கக்கூடிய. ஸோ இந்த பண்புகள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈக்குவலாக வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து நம்ம பலர் வந்து கன்னி ராசினா ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. விஷயம் தெரிஞ்ச பின்னாடி கன்னி ராசி தான் சொன்னால் கேட்டுக்குவாங்க, ஒரு குழந்தை போல் அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இந்த கன்னி ராசிக்காரவங்க. அதாவது நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளோதான். யாரையும் அனாவசியமாக வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பு விட மாட்டாங்கன்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயல்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது எதுக்கு நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, கன்னிராசிக்காரங்க உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ சம்மந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்கன்றக்காக சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வந்து உங்களுடைய சனி அமர்ந்திருக்காரு. அதாவது சனி வந்து உங்களுக்கு வந்து யோகாதிபதி, ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவங்க 5ஆம் இடம் மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான். 5ஆம் இடம் அப்படின்றது வந்து குலதெய்வம், பூர்வ புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த யோகஸ்தானம், அந்த 5ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து கன்னி ராசியில் அமரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் அது ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். பொதுவாக வந்து ராசியிலேயே சந்திரன் சனி சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி கூடும். செய்கிற செயல்களில் பிறவி நோக்கத்தை அறிஞ்சு கண்டுபிடிச்சி அதை வந்து தன்னோட வாழ்நாள் லட்சியமாக வச்சு அதை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மனசில் என்ன படுதோ அதன்படி நடக்கக்கூடிய, அதை வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகளும் வந்து இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2வது வந்து ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசியில், கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா துலா ராசி. இந்த துலா ராசியில் சனி பகவான் இருந்தால் கன்னிராசிக்காரருக்கு என்ன பலன்? அதாவது துலா ராசி வந்து பார்த்திங்கன்னா நியாயத்தராசு. அந்த நியாயத்தராசுன்னு சொல்லக்கூடிய ராசியில் தான் சனி பகவான், நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து உச்ச பலம் பெறுறார்.
சனி உச்ச பலம் பெறனால என்னவோ துலா ராசிக்கு வந்து நியாயத்தரச சின்னமா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராசிநாதன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உங்க கன்னி ராசிக்கு 2ஆம் இடமா வரக்கூடிய துலா ராசி வந்து பார்த்தீங்கன்னா, அசுர குருவான சுக்கிரன். ஸோ இந்த வகையில இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடம் வரக்கூடிய துலா ராசியில சனி இருக்கிறது எல்லா வகையிலயும் ஒரு யோகம்னு தான் சொல்லணும். பொதுவா 2ஆம் இடத்துல சனி வந்து சந்திரனுக்கு 2ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனின்றது வந்து அவ்வளவு உகந்த நிலை இல்லை அப்படின்னாலும், இங்க ஒரு விதிவிலக்கா கன்னி ராசிக்காரர்களுக்கு மட்டும் ரொம்ப யோக பலன்களை குடுப்பார். இவங்க விரும்பின விஷயத்த சாதிக்கக்கூடிய வாக்கு வன்மையும், இவங்க சொல் பலிக்கக்கூடிய ஒரு வந்து வாக்கு பலிதமும், அதிகாரமும் எல்லாத்தையுமே வந்து இந்த சனி பகவான் குடுத்துருவார். அது போக வந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை எல்லாத்தையுமே குடுத்து, நம்மளுடைய ட்ரெடிஷனல் அதாவது பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடுகள் இதெல்லாம் வந்து சரியா கடைப்பிடிச்சு கொண்டு போகக்கூடிய இயல்பையும், ஆற்றலையும் வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்க ராசிக்கு 2ஆம் இடமா வரக்கூடிய துலா ராசியில் அமரக்கூடிய சனி பகவான் வந்து குடுத்து அவங்கள ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ வைப்பார். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில சனி அமரும்போது 3ஆம் இடத்துல சனி அமர்றாரு அப்படின்றதே வந்து ஒரு உன்னதமான யோகம். அதுக்கான காரண காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து 5 மற்றும் 6ஆம் இடத்து அதிபதி நான் சொல்லியிருந்தேன். இந்த 6ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். 6ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் இன்னொரு மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துல மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்க மனம் விரும்பினதை செய்யக்கூடிய சக்தியை கொடுப்பார். அது போக அவங்கள எதிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தனக்கு சாதமாக பயன்படுத்தி தன்னோட வெற்றி கோப்பையாக ஒரு போராட்டத்தையும் மாற்றிக்குவாங்க அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாயார், வீடு, மனை, வண்டி, வாகன யோகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல 4ஆம் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். நம்ம 4ஆம் ஸ்தானத்தை வந்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ராசிக்கு 4ஆம் இடமான கன்னி ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியில் சனி பகவான் அமரும் போது அது குருவுடைய வீடாக வர்றதுனால அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்ற அமைப்பு செயல்படும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, பொருள் இழப்பை கொடுக்கும், வீண் விரயங்களை கொடுக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசை வந்து ஒரே இடத்துல போய் மொத்தமாக இழக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். பொன் பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பொண்ணையும் பொருளையும் தொலைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் தடுத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள், உறவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், அவங்கள்ட்ட இருந்து பிரிகிற சூழலெல்லாம் கூட இந்த 4ஆம் இடத்து சனி செய்வார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பான முறையில் சிவ வழிபாடும் தர்மங்களும் உங்களை காக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படாத அளவுக்கு உங்களை பாதுகாக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்ய போகிற தர்மங்கள் தான். தர்மங்கள் அப்படின்னா என்னென்னா, இயலாத ஏழைகளுக்கு உங்களால் இயன்றதை செய்கிறது தான். அது உணவாக தானமாக கொடுக்கலாம், இல்லை கல்வியை தானமாக கொடுக்கலாம், என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏழைகளுக்கு செய்து வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய வீட்டில் அமரக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. அதை உறுதியாக சொல்ல முடியும். அது போக இந்த வாயிலா ஜீவன்களுக்கு வந்து உணவு அளிக்கிறது, அந்த பசுமாடு, யானை, நாய் இந்த மாதிரியான வாயிலா ஜீவன்களுக்கு வந்து நீங்கள் வந்து உணவளித்து வர்றதும் உங்களுக்கு வந்து நல்ல புண்ணியங்களையும் உங்களுடைய உழைப்புக்கான மரியாதையும் செல்வாக்கும் தொடர்ந்து எப்பயுமே இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 6ஆம் இடம், அதுக்கு அடுத்ததாக ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து மகர ராசி சனியோட சொந்த வீடு, ஆட்சி வீடு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு யோகாதிபதியாக சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடாக மகர ராசி வருது. ஸோ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எண்ணம் எதுவோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பமே வேண்டியதில்லை. நான் இப்போ உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் ஆசைப்படுங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கான தேவை எதுவோ அதை அடையணும்னா இது நடக்குமா, அது இவ்வளோ நம்ம சக்திக்கு மீறி ஏதாச்சும் இது நம்மளால் செஞ்சிட முடியுமா, சாதிச்சிட முடியுமா, அந்த குழப்பமே தயக்கமே உங்களுக்கு வேணாம். நம்புங்க மொதல். நீங்கள் நம்புனீங்கனாலே அது நடந்துடும். ஏன்னா உங்களோட யோகாதிபதி 5ஆம் இடம் மனோஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் மனோஸ்தானத்தில் கர்மக்காரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போ உங்கள் எண்ணத்தால் நீங்கள் எதை வந்து அதிகமாக நம்புகிறீங்களோ விரும்புகிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை தேடி வந்து சேர்ந்துடும் அப்படின்றது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நான் வந்து அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்.
புத்திர ஸ்தானத்துல சனி இருக்கிறது தோஷமாச்சே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு விதிவிலக்கு. புத்திரஸ்தானமா இருந்தா கூட அது தன்னோட சொந்த வீடு அது சனிக்கு. அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான தெய்வாம்சம் உள்ள ஒரு குழந்தைய உங்களுக்கு வந்து அ கண்டிப்பான முறையில சனி பகவான் குடுப்பார். உங்க புத்திரகாரகன் சனி கண்டிப்பா குடுப்பார். கர்மகாரகன் நீதிமான் சனி வந்து 5ஆம் இடத்துக்கு புத்திரகாரகனா வர்றதுனால, உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ஒரு குழந்தைய கண்டிப்பான முறையில குடுப்பார் அப்படின்னு தான் உறுதியா சொல்ல முடியும். அது போக உங்களுடைய குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கிறதுக்கும் 5ஆம் இடத்து சனி உறுதுணையா இருப்பார்ன்னு தான் சொல்லிக்கிறேன். அது போக ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றதும் சனியோட சொந்த வீடு தான். கும்ப ராசி தான். ஸோ தன்னோட சொந்த வீட்ல ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நோய், எதிரி, கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வரக்கூடிய சிக்கல்கள தீர்த்து உங்கள வந்து அ உங்க வாழ்க்கையில வெற்றியாளரா வைக்கும். 6ஆம் இடத்து சனி வந்து கனின்னு தான் சொல்லுவோம். அதாவது கனியைப் போல இனிப்பான ஒரு சுவையான விஷயங்கள் நம்ம லைஃப்ல குடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பலன செய்யக்கூடிய செய்யக்கூடிய நிலையில தான் 6ஆம் இடத்துல இருப்பார். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வந்து சில ஒரு ச சங்கடங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோதான் கடுமையா உழைச்சீங்கனாலும், உங்க உழைப்புக்கான மரியாதை வந்து அது மூலியமா கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும். ஸோ அத பத்திலாம் நீங்க வருத்தப்படவும் வேண்டியதில்ல. உங்களுடைய அ செயல நீங்க எப்பயும் போல தொடர்ந்து நீதி, நியாயத்துக்கு, நேர்மைக்கு கட்டுப்பட்டு, சரியா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு செய்துட்டே வாங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா உங்களுக்கான சரியான காலத்துல நல்ல பலன குடுக்கும் அப்படின்றத உறுதியா சொல்றேன். கன்னி ராசிக்கு 7ஆம் இடமா வரக்கூடிய மீன ராசியில கர்மகாரகன், நீதிமான், சனி பகவான் இருந்தால் என்ன பலன் செய்வார்? அப்படின்னா, 7ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, களத்திர ஸ்தானம். 7ஆம் இடத்துல சனி, களத்திர ஸ்தானத்துல சனி பகவான் அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கைய பாதிக்குமா? தொழில் பங்குதாரர்களோட பிரச்சனைகள ஏற்படுத்துமா? அப்படின்றது வந்து பொதுவான விதி. ஆனா, இது கன்னி ராசிக்கு விதிவிலக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றது, உங்க மனம் என்ன விரும்புதோ, அததான் நீங்க வாழ்க்கையில அடைவீங்கன்றதுக்கு இன்னொரு முக்கியமான அடையாளம். நான் உங்க ராசிக்கு வந்து 5ஆம் ஸ்தானம் அடிப்படையில சனி அங்க இருந்தா என்ன செய்வாருன்னு சொன்னோனோ, அதே தான் இங்கேயுமே வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். இன்னும் சொல்லணும்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் மீன ராசியில அமரும்போது, மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்த குடுக்குறார். நிச்சயமா மனம் விரும்பினவங்கள திருமணம் முடிக்கிறதுன்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான், பாக்கியம் தான், ஒரு யோகம் தான். அந்த அமைப்ப உங்களுக்கு குடுத்து, உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களையும், நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் குடுத்து, உங்க வாழ்க்கைய சிறப்பிக்க உதவுவார். அதுபோக வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலியமா பொருள் ஈட்டல், இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களையும் வந்து 7ஆம் இடத்து சனி செய்வார். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம், ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம். ஆயுள் பாவத்துல ஆயுள் காரகனான சனி பகவான் அமரும்போது, அ தீர்காயுள் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லிடலாம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தீர்காயுள குடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ மனக்குழப்பத்த நெறைய குடுத்துட்டே இருப்பாரு. 24 மணி நேரமும் வானத்த பார்த்து சிந்திச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு மனநிலைய குடுத்துருவாரு. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ண போறோம், அந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு பிரச்சனையே இல்லாத விஷயத்த குறிச்சு பிரச்சனை மாரி நெனச்சு, உங்கள யோசிக்க வச்சு, உங்களோட சிந்தனையில குழப்பங்கள ஏற்படுத்தி, உங்க செயல்கள்ல சங்கடங்கள குடுத்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, அதான் காரணமற்ற பயங்கள். ஒரு விஷயம் இருக்காது. ஆனா, உங்க கற்பனைகள்ல ஒரு சின்ன விஷயத்த நீங்க பெருசுபடுத்தி கொண்டு போய், அதன் மூலியமா நம்ம பெரிய பிரச்சனைய பாதிப்புல சந்திச்சிருவோமோன்ற ஒரு ஒரு எண்ணத்த, பயத்த குடுத்துட்டு தான் இருப்பாரு 8ஆம் இடத்து சனி. நீங்க அந்த மாதிரிலாம் பட வேண்டியதில்ல. அ மகாவிஷ்ணுவையும், மகாலட்சுமியும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க. 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கர்மகாரகன், ஆயுள்காரகன் சனி பகவான் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள குடுத்து, உங்க வாழ்க்கையில உங்கள மென்மேலும் உயர்த்துறதுக்கு உதவியா இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஸ்தானமான ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா வந்து, தெய்வ பலம் ரொம்ப உன்னதமா இருக்கும். தெய்வீக அருள் நெறைய இருக்கும். நீங்க கும்பிடுறீங்களோ இல்லையோ, இறைவன் உங்களுக்கான அனைத்து ஆசீர்வாதங்களையும் உறுதியான முறையில குடுத்துட்டு இருப்பாரு. உங்கள எங்கேயும் வந்து கீழ விழ விடாம இறைவனோட கரங்கள் உங்கள இறுக பற்றி மேல எடுத்து வந்துட்டே தான் இருக்கும். இதுதான் 9ஆம் இடத்து சனியுடைய செய்யக்கூடிய யோகம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தையோரோட நிலைய வந்து அந்த 9ஆம் இடத்து சனி பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இங்க 9ஆம் இடம் உங்க ராசிக்கும், உங்களுடைய சனி பகவானுக்கும் நட்பு வீடா வர்றதுனால நல்ல பலன் தான் கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள விரும்பி அடையக்கூடிய அ எல்லா 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 விஷயத்திலயும், அதாவது வண்டி, வாகனம், வீடு, மனை, மன கொ அ வா திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை, பார்ட்னர்ஷிப் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கான வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு யோகமான நபர்கள உங்க வாழ்க்கையில குடுக்கக்கூடிய ஒரு நிலையில 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில நல்ல பலன செய்வார்.
அதுக்கடுத்து ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு 10ஆம் இடமா வரக்கூடியதுன்னா மிதுன ராசி. அதுவுமே உங்க ராசிநாதன் புதனுடைய இன்னொரு வீடு தான். உங்க ராசிநாதன் இன்னொரு வீடு உங்களுக்கு தொழில் ஸ்தானமா வந்து, அங்க வந்து உங்களுடைய அ 5க்குரிய சனி பகவான் இருக்காங்க அப்படின்னா வந்து, கண்டிப்பான முறையில வந்து இந்த கன்னி ராசிக்காரர்கள் வந்து கொஞ்ச நாள் ஆரம்ப காலகட்டங்கள்ல வேலைக்கு இன்னொரு இடத்துல கை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்குனா கூட, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு சொந்த தொழில் துவங்கிருவாங்க. சொந்த தொழில் துவங்கி அதன் மூலியமா மிகப்பெரிய உயரத்த வாழ்க்கையில அடைவாங்க. அப்படின்றது இந்த 10ஆம் இடத்து சனி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான யோகம். பொதுவா அந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா, அதாவது மிதுன ராசியில இருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவங்கள வந்து ஆ இவங்க சிறப்பான ஒரு தொழிலாளர்கள். அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட தொழிலாளர்கள எந்த ஒரு நிறுவனமும் இழக்க விரும்பாது. நீங்க வாழ்க்கை பூரா இன்னொருத்தவங்களுக்கு உழைச்சு கொட்டி நீங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கிறத விட, அந்த உழைப்ப நீங்க உங்களுக்கே குடுத்துட்டு போகும்போது, அதாவது சொந்த தொழில் துவங்கி நீங்க வந்து அ உங்களுக்கான உழைப்பா அத மாத்திக்கும்போது, இன்னும் பெரிய அளவுல உங்களோட பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்றத நான் வந்து ஆணித்தரமா உறுதியா சொல்றேன். கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு அந்த மாரி தொழில் சார்ந்த யோசனைகள் இருக்கு அப்படின்னா, தாராளமா அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா அது ஒரு நாள் நல்லபடியா வெற்றிகரமா மாறும்ன்ட்டு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்ததா வந்து ராசிக்கு 11ஆம் இடம். ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம். ஆ ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில அமரக்கூடிய சனி, கண்டிப்பான முறையில வந்து லாபகரமான யோகங்கள தான் குடுப்பார். காரணம் என்னன்னா, அது உபஜய ராசி. 11ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தானம். அது மட்டும் இல்லாம அது கடக ராசி. கடக ராசின்னு வரும்போது, கடக ராசி ஒரு நீர் ராசி. மகர ராசிக்குரிய சனி பகவான் அந்த மகர ராசி, நீர் ராசின்ற அடிப்படையில இன்னொரு நீர் ராசியான கடக ராசியில அமரும்போது, கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில வெளிநாட்டு யோகத்த குடுப்பார். அது தொழில் சார்ந்து வெளிநாட்டுக்கு போறது, படிக்கிறது கூட சிலருக்கு போக வேண்டிய சூழல ஏற்படுத்தி குடுப்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு உன்னதமான அமைப்ப யோக பலன அந்த 11ஆம் இடத்து சனி பகவான் வந்து செய்வார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். சந்திரனோட வீட்ல சனி சம்மந்தப்படுறார் அப்படின்றதே வந்து ஒரு தெய்வீக பலத்த இயற்கையாவே குடுத்துரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து என்னன்னா, சிம்ம ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசியில சனி இருக்காரு அப்படின்னாலே வந்து கண்டிப்பான முறையில அ வாயு வாயு தொந்தரவுகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஷன் ப்ராப்ளம், முதுகு வலி, பேக் பெயின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி ஆகுறது, இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள கண்டிப்பான முறையில குடுக்கத்தான் செய்வார். என்னதான் உங்களுக்கு அவரு சனி நட்பு கிரகமா இருந்தாலும் கூட, அவரு வந்து சிம்ம ராசியில அமரும்போது, இந்த விஷயத்துல எல்லாம் வந்து தொந்தரவு குடுப்பாரு. அது போக தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணுவாரு. நிம்மதியான தூக்கத்த கெடுப்பாரு. இல்லற வாழ்க்கையில, கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில சில பிரச்சனைகள ஏற்படுத்துவாரு. ஸோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு 2 விஷயங்கள் செய்தே ஆகணும். ஒண்ணு வந்து சிவ வழிபாடு. இன்னொன்னு வந்து அ உடல் ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கான உடற்பயிற்சிகள். அது எதுவானாலும் சரிதான். ஜிம்முக்கு போலாம், நடைப்பயிற்சி செய்யலாம், சைக்கிளிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், நீச்சல் அடிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா உடலுக்கு நீங்க வந்து ஒரு அ ஒரு பயிற்சி குடுத்துக்கிட்டே இருக்கும். உடற்பயிற்சின்றது உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தில சூரியன் இருக்கு. சனி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பான முறையில செய்தாகணும். சிவபக்தி நெறைய இருக்கும். சித்தர் வழிபாட்டுல ரொம்ப ஈடுபாட்ட குடுக்கும். இதெல்லாம் இருந்தாலும் கூட பொருளீட்டல்லயும் வந்து நீங்க ரொம்ப கவனம் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்துறேன். 12ஆம் இடத்து சனி வந்து சிவபக்திய குடுக்கும். சிவபக்திய குடுத்துச்சு அப்படின்னா பொருளீட்டல்ல ஆர்வம் குறையும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம பக்திய எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, அதே அளவுக்கு பொருளும் தேவை அப்படின்றத உணர்ந்து, ஆ பொருளீட்டல்ல ஒரு தர்மத்தோட நீங்க வந்து ஒரு ஒரு எத்திக்கோட செயல்பட்டு சம்பாத்தியத்தையும் ரொம்ப நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றது இங்க வலியுறுத்திக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிம்ம ராசியில சனி பகவான் இருக்காரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பழகக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாகி, உங்களுக்கு எதிரா செயல்பட்டு உங்களுக்கான வேலையில பிரச்சனைகள கொண்டு வரக்கூடிய நிலைகள் இருக்கும். அதனால வந்து தொழில் சார்ந்த இடங்கள்ல நீங்க வந்து பழகக்கூடிய நபர்கள்ட்ட முழு வெளிப்படையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அளவா பேசுங்க, அளவா நடந்துக்கங்க. அது உங்களுக்கு எப்பயுமே எந்த தொந்தரவும் குடுக்காம உங்கள சந்தோஷமா வச்சிருக்குன்றத நான் உறுதியா சொல்றேன். மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்கார்? ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா நம்மளுடைய
முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான யோக அவயோகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமையை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்களை கொடுக்க போறார். ஸோ அந்த வகையில் வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய ராசி அடிப்படையில் சனி எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இதை விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமாக நீங்கள் சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகளை பற்றி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, விதி மதி கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்போ நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில் பார்த்துருக்கோம் காணொலிகளில். இந்த 3 நிலைகள்லையும் விதி மதி கதி 3 நிலைகளின் அடிப்படையிலையும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்ணுறாரு, உங்களோட வாழ்க்கையில் அவர் என்ன மாதிரியான கர்ம வினைகளை உங்களுக்கான நற்பலன்களை தரப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கான உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பை நான் எடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கான நல்ல பலனை, சரியான பலனை உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.